ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் பிரெயின் வந்துட்டு எப்படி வாங்குறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கெட்டியான பிரெயினாக பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா ரெட்டிஷாக வெயின் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சுட்ட தலைக்கறியிலேருந்து எப்போவுமே வந்துட்டு பிரெயினை வாங்காதீங்க. பச்சையாக வந்துட்டு கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு பின்னாடி பிடிச்சி ஈட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி பிடிச்சி ஈத்திங்கன்னா உங்களுக்கு வெயின் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்துட்டு ஈத்துட்டே வந்துட்டு விரிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா வெயினுமே வந்துட்டு சேர்ந்து உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு விரிஞ்சி இருக்குது பாருங்கள். இதை நான் தண்ணியிலேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்றது போல் நான்வெஜ்ஜில் எப்போவுமே வந்துட்டு க்ளீனிங் மஸ்ட்டுங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் இது போல் போட்ட பிறகும் வந்துட்டு வெயின் இருக்கான்றது நீங்கள் தண்ணியில் போட்ட பிறகும் ஒரு தடவை செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தண்ணியில் வந்துட்டு க்ளீன் பண்ணி இது போல் நல்லா வந்துட்டு தண்ணி வடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.